visittemples.com அப்படிங்கிறது கோயிலை பற்றிய ஒரு வலைதளம். இதில் வந்து அந்த கோயில்களை பற்றிய விவரங்கள்லாம் தெரிவிக்கிறதோட அந்த கோயிலை எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் மேப்பும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அந்த கோயிலை பற்றி நம்ம ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு யூடியூப் லிங்க்கையும் கொடுத்துருக்கோம் ஒரு வீடியோ வடிவத்தில். இன்றைக்கி நான் உங்களுக்கு சென்னை சோழிங்கநல்லூர் ஓஎம்ஆர் சாலையில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில், அதாவது முருகர் கோயில், இதை பற்றி தெரிவிக்க போகிறேன். இந்த கோயிலுக்காக ஓஎம்ஆர் சாலையில் வந்து ஒரு வரவேற்பு வளைவு அமைச்சிருக்கா. இந்த கோயில் வந்து மெயின் ரோட்லேருந்து, அதாவது பிரதான சாலையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே போனோம். போகிற இடம் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடத்தோட பேர் கிளாசிக் ஃபார்ம்ஸ் அவென்யூ. சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து சண்முகநாதர், முருகர்னு பல பேரில் அழைக்கப்பட்டாலும் இந்த கோயிலோட மூலவருக்கு பேர் வந்து ஸ்ரீ வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணிய சுவாமி. நம்ம கோயிலுக்குள்ளே நுழையும் போது அங்கேயும் ஒரு வரவேற்பு வளையம், ஒரு வெல்கம் ஆர்ச் மாதிரி வச்சுருக்கா. ஒரு இரும்பாலான ஒரு தடுப்பு அங்கங்கே நட்டு வச்சுருக்கா, வாகனங்கள் எதுவும் உள்ளே வரக்கூடாதுன்னு. கோயிலுக்குள்ளே நுழைஞ்சால் கோயிலில் வந்து அலுவலகம் முதல்ல இருக்குது. அலுவலகத்துக்கு வாசல்லையே வந்து யோகீஸ்வரருக்கு ஒரு விக்கிரகம் இருக்குது, ஒரு தனி சன்னதி வச்சு வழிபடுறாங்க. கோவில் அலுவலகத்தை அடுத்து கம்யூனிட்டி ஹால் ஒன்று கட்டியிருக்கா. அது வந்து தகர ரூஃபிங் மேலே போட்டு கூரை போட்டு அங்கே வந்து ஒரு 50-100 பேர் தாராளமாக அமர்ந்து சின்ன ஒரு விழா கூட அங்கே நடத்தலாம். மூலவர் சன்னதி வந்து ஒரு பெரிய பிரதான ஒரு ஹாலில் வந்து அமைச்சிருக்கா. பல தூண்கள் அங்கே வச்சுருக்கா. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சி, ரொம்ப ரம்மியமாக இருக்குது மூலவர் சன்னதியை பார்க்குறதுக்கு. மூலவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி, அதாவது முருகன் வந்து வள்ளி தேவானையோட காட்சி அளிக்கிறார் பக்தர்களுக்கு. மூலவர் சன்னதிக்கு ஒரு பக்கத்தில் வந்து தையல் நாயகி அம்பாளும், மற்றொரு பக்கத்தில் வந்து சிவன் வந்து வைத்தியநாத சுவாமியாகவும் காட்சியளிக்கிறார். மூலவர் சன்னிதானத்துக்கு பக்கத்திலேயே வந்து வீரபாகு, வனதுர்கை, ஸ்ரீ ஆஞ்சநேயர், சப்தமாதா, லக்ஷ்மி, துர்கை, சரஸ்வதி, செல்வ விநாயகர், ராமர், சீத்தை, லக்ஷ்மணர், மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, சண்டிகேஸ்வரர், பாம்பன் சுவாமிகள், இதை தவிர நவகிரகத்துக்கும் ஒரு தனி சன்னதி இருக்குது. வெளிப்பிரகாரத்துக்கு வந்து ஒரு சுற்றுச்சுவர் இருக்குது. எல்லா இடத்துலையும் சிமெண்ட் பூசி ரொம்ப நல்லா பராமரிச்சுன்னு வரா. இங்கே வந்து புத்துமாரியம்மனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. புத்துமாரியம்மன் சன்னதியை எடுத்து ஒரு அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்துக்கு கீழே சிவலிங்கம், பிள்ளையார், நாகதேவதை விக்கிரகங்கள்லாம் வச்சு வழிபடுறான். இந்த கோவில் வந்து ரொம்ப சாதாரண ஒரு விதத்தில் 1995 சுப்பிரமணிய சுவாமி விக்கிரகத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் செல்வ விநாயகரோட விக்கிரகம் வந்து 1998 பிரதிஷ்டை பண்ணி ஒரு கும்பாபிஷேகமும் பண்ணுறான். இதையடுத்து இந்த கோயிலில் 2 கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. முதல் கும்பாபிஷேகம் 1999லையும், இதுக்கு அடுத்த கும்பாபிஷேகம் 2013லையும் நடந்திருக்கு. முருகன் கோயில் எங்கே அமைஞ்சிருந்தாலும் வந்து அங்கே இருக்கிற முருகன் வந்து எப்போவுமே பக்தர்களை கவர்ந்து இழுக்கும் வண்ணம் தான் இருப்பார். அதுலேயும் இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் இங்கிலீஷில் சொல்லுவா ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அப்படின்னு. அது மாதிரி இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் நகரத்துக்குள்ளே, சிட்டிக்குள்ளே இருந்தாலும் இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அல்லது ஒரு ஃபாரஸ்ட்ரி அது உள்ளே இருக்கிற மாதிரி வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்குது இந்த கிளாசிக் ஃபார்ம்ஸ் அவென்யூ. சென்னை மாநகரம் மற்றும் அதற்கு அடுத்து அமைந்துள்ள இடங்களில் வசிக்கும் முருக பக்தர்கள் கண்டிப்பாக இந்த கோயிலை ஒரு தடவை பகிர்ந்து பிரார்த்திக்கணும். காணொலியை கண்டு மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.